எக்ஸாம் நான் பாஸ் பண்ணலை. இந்தியன் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு சின்ன இது இருக்குது, அதில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ 30,000 பேர் பரீட்சை எழுதணும். இப்போ 30,000 பேர் எழுதுனதுக்கு 3,000 பேர் கூட பாஸ் பண்ணலை. இதுதான் வருஷம் அதாவது இந்த 6 மந்த்தில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8% இல்லைன்னா மேக்ஸிமம் 9-10% தான் பாஸ் பண்ணுவாங்க. 100க்கு 10 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 90% பாஸ் பண்ணிடுவாங்க. 10 பேர் தான் யாரும் காலேஜுக்கு போகாதவங்க, இல்லை படிக்க விருப்பம் இல்லாதவங்க, அப்படிதான் பாடத்தை வெறுக்கிறவங்க, இல்லைன்னா காலேஜுக்கு போகிறதே வெறுக்கிறவங்க, அப்படி வராத அட்டண்டன்ஸே இல்லாதவங்க, இப்படி தான் இந்தியாவில் ஃபெயில் ஆவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 90% ஃபெயில் ஆகிடுவோம். 10% தான் அந்த எக்ஸிட் வந்து ரொம்ப இது சின்னதாக இருக்கும். அந்த 10% தான் 6 மாதத்துக்கு ஒருக்கா வெளியில் போக முடியும். அதனால் நானும் கொஞ்சம் உட்காந்து படிக்கிறது இல்லை, நினைக்கல கோச்சிங் சென்டர்லேயும் போய் உட்காந்து படிக்கிறது இல்லை, அப்படியே ஜாலியாக இருக்கிறது. இன்னொன்று கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, குடும்ப வேலைகள் ஆகிப்போச்சு. அதனால் பரீட்சைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தமிழ் மெடிசின், கொஞ்சம் அப்பா காலத்துலேருந்து தமிழ் மெடிசின் நல்லா பண்ணுவோம். அதனால் ஒரு தீர்க்க முடியாத நோய்களுக்கு தமிழ் மெடிசின் மூலயமா தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசின் அப்படின்னா ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தான். நம்ம வந்து அவங்க போட்டுக்கிற கோட்லேயே தான் போய்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த 200 மெடிசின் தான் இருக்குது. அந்த 200 மெடிசின்குள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கணும். எந்தெந்த வியாதிக்கு மருந்து இல்லையோ, மருந்து இல்லை அது வந்து நோ கியூர்னு எழுதிடுவாங்க, மெக்கானிசம் நாட் நோன்னு எழுதிடுவாங்க. அப்போ அதை நான் சிந்திக்கும் போது எனக்கு என்னன்னா, ஏன் நம்ம எழுதியிருக்கிறத ஏன் படிக்கணும், எழுதாததை நம்ம புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால நான் இதில் வந்து ரொம்பவும் ஆர்வப்பட்டு உட்கார்ந்து இதில் படித்து டாக்டர் ஆகி இந்த ஆஸ்பத்திரியில் போய் நம்ம எல்லாரும் கை கட்டி எந்திரிச்சு நிற்பாங்க, நம்ம பெரிய புகழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா, தீர்க்க முடியாத நோய்கள்னால நிறைய பேர் இறக்குறாங்க. அதை வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த உலகம் எடுத்துக்குது. அதனால நான் வந்து அதை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுறேன். அந்த தீர்க்க முடியாத நோய்கள் உங்களுக்கு தெரியும், கேன்சருக்கு வந்து எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் நோய் தீராது. ஆனால் ஒரு 6 மாதத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு வாழ்நாளாக கொஞ்சம் கூட்டி போடலாம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு நிரந்தரமான தீர்வு இல்லை. இந்த தமிழ் மெடிசினில் கொஞ்சம் நிரந்தரமான தீர்வு, அதாவது கட்டி எவ்வளோ பெருசு இருக்குது, சாப்பிட முடியாதவங்களுக்கு தொண்டையில் எவ்வளோ பெரிய கட்டி இருந்ததுன்னா, இல்லை மலைக்குடலில் பெரிய கட்டி இருந்ததுன்னா அதனுடைய அளவை குறைச்சி அவங்க வாழ்க்கை நடைமுறையை வந்து கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் நான் அதையும் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணல, இப்போ குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்பரீஷை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, 50வது பிறந்த நாள் ஒரு பக்கம் முக்கியமான நாள் இருந்தாலும் இது ஒரு அக்கேஷன் உருவாக்கி இருக்கிறாப்புல. இப்போ எங்களுக்கு 50 பிறந்த நாள் வந்துச்சு, நாங்கள் யாரும் உருவாக்கலை, இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் உருவாக்கலை. உண்மையில இதில் 2-3 பேருக்கு 50வது பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. அவங்களும் இதை வந்து ஒரு கெட் டுகெதர், ஒரு நண்பர்களுடைய பாசம் அப்படிங்கிறது அம்பரீஷுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. எப்பயுமே படிக்கிற போது ஃப்ரெண்ட்ஸுனாக்க ரொம்ப பாசமாக, ரொம்ப ஆர்வப்படுவார். ரொம்ப எல்லார் வீட்டுக்கும் போகணும், எல்லாரோடையும் பழகணும். ஊட்டிக்கு நாங்கள் போகாத ஆளே கிடையாது. இதில் நிற்கிற எல்லாத்துலேயுமே நாங்கள் அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஊட்டிக்கு மேலே அவர் இடைக்காடு ஊர், அதில் போய் 2 நாளைக்கு முன்னாடியே, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போய் தங்கிட்டோம். கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் வந்தோம் நாங்கள். அது ஊரில் பெரிய வரவேற்பு. அவர் தனியாக வீடு எடுத்து எங்களுக்காக அவருடைய பாசத்தை வந்து நம்ம வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டோட பாசம் காட்டுறதுல ஒரு முக்கியமான ஒரு முதல் இடம்னு சொல்லலாம். எங்கள் செட்லேயே அப்படி ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய ஹோட்டலில் நமக்கு வந்து கெட் டுகெதர் கேதர் பண்ணியிருக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷம். இது மாதிரி அக்கேஷன்ஸு எங்களா இனிமேல் தான் நாங்கள் இது மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு. ஏன்னா 52, 53வது பிறந்த நாள் கூப்பிட்டா என்ன எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக செய்வோன்ற ஆசை எங்களுக்கு வந்துருக்குது அம்பரீஷ் மூலியமாக. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அம்பரீஷுக்கு நன்றி. அவருடைய உள்ளம் வந்து அவருடைய வாழ்நாள் கடவுள் நல்லபடியாக அவரை வச்சு எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ராஜராஜன் ஆலங்குளம், ராஜா ஆலங்குளம், குற்றாலத்து பக்கம். நாங்கள் குற்றாலம் போகும்போது எங்கள் கூடவே வந்து நாங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப் போயிருந்தோம். எங்கள் கூடவே வந்து அந்த ஏரியா எல்லாம் காமிச்சு ஒரு 2 நாள் எங்கள் கூடவே இது பண்ணி எல்லா ஏரியா, அந்த ஐந்தருவி, அப்புறம் தாமிரபரணி, எல்லா ஏரியாவும் காமிச்சாரு. நீங்கள் யாராவது போனாலும் அவர் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நன்றி. ஆதரிக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம், மதியம் வணக்கம். காலையில் நம்ம
இங்கிலீஷ் கூட நிறைய பேர் காலேஜ் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் டூ படிச்சிருப்பீங்க. நான் ஒரு 10 மந்த் தான் டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து 10 மாதம் தான். அது லீவெல்லாம் கழிச்சதுன்னா ஒரு 6 மாதம் இருக்கும். எங்கள் ஆப்ஷன் கழிச்சா ஒரு 4 மாதம் தான் பண்ணிருக்கோம். இந்த 4 மாதத்தில் பழகினதுக்கே இன்னைக்கு இவ்வளோ வரவேற்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் அந்த இடையில செல்லு எப்போ எங்களுக்கு கிடையாது. கோர்ஸ் நம்ம 4 மாதம் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த லீவெல்லாம் கணக்கு பண்ணி கழிக்கணும். அடிச்சு 120 நாள் தான் பார்த்தா வருவாங்க. அதுலேயே இந்த அளவுக்கு நட்பாக தொடர்ந்து இருக்கோம். ஏன்னா இடையில செல் கிடையாது, எங்களுக்கு கான்டாக்டும் கிடையாது. அப்புறம் அப்படியே எந்த இடத்துல போனாங்க அப்புறம் ஒரு ஆளாக பிடிச்சி ஒரு ஆள் மூலமாக நம்பர் வாங்கி இன்னைக்கு 14-15 பேர் லிங்க்ல இருந்துட்டு இருக்கோம். திடீர்னு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோன்னே ஒருத்தர் நாங்கள்லாம் பேசும்போது எல்லாரும் ஒரு ஏரியாவில் பண்ணுவோம். எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஆலங்குளம், தென்காசி ஆலங்குளம், மாம்சுக்கு தஞ்சாவூர், அவருக்கு நேற்று வந்து திருத்துறைப்பூண்டி இருக்கிற திருப்பூர்ல இருக்காப்புல, அவருக்கு சேலம், அவர் மதுரை, அவர் பிரபாகர் ஊட்டி. இடையில ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. இப்போ சமீபம் நான் ஒரு 2 வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பழகிட்டே இருக்கணும். இடையில கேப் ஆயிட்டு இப்போ சமீபத்தில் வந்து என்னுடைய மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது எல்லாரும் வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் தான் சொல்லியிருந்தேன், ரிலேட்டிவ் கூட நிறைய சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் சொல்லியிருந்தோம். நிறைய சிறப்பாக முடிஞ்சு அது வந்த பிறகு ஒருத்தருக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு காரணம். ஆமா, நானும் ரொம்ப நாள் மாமா பார்த்து மாமான்னு சொல்லுவேன். எங்களுக்கு சீனியர், ரொம்ப சீனியர். நாங்கள் படிக்க நாங்கள் எல்லாம் +2 முடிச்சு 2 வருஷம் வந்தோம். மாமா எங்களுக்கு சீனியர், எங்க குரு அவர் தான். அவரை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதுக்காக தான் போவோம். அம்பரீஷ் அடிக்கடி பார்த்தாலும் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து யார் பார்க்காத பார்க்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் வந்துருந்தோம். சந்தோஷம். இப்படி ஒரு விழா அரேஞ்ச் பண்றதுக்கு நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. வசனம் சொல்லுதுன்னா அதாவது வாழ்ந்து சுகித்திருக்கும்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகிக்கணும். அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். நன்றி வணக்கம். அவங்க ஃபேமிலி எல்லாரையும் அவங்க வாழ்ந்து சுகிட்டு இருக்கணும். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எல்லாம் அட்டன் பண்ணணும். எல்லாரும் வாழ்த்துக்கணும். ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬಿಡಿ. ಸರಿ, ತುಂಬ ಸಂತೋಷ. அடுத்து ராஜராஜன், அவரை தான் பார்த்து 30 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் சீனியர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்க போகணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும் எல்லாரும் ಇಲ್ಲಿ ನಾನು ನೋಡವೇ ಇಲ್ಲ. எப்படி பார்க்கணுங்கிறது வந்து சொல்ல முடியல. ஒரு வருஷம் நட்புனாலும் அது பயங்கரமான நட்பு. நான் 30 வருஷம் ஆச்சு அம்பரீஷை பார்த்து. ஒரு சின்ன கேப்பில் ராஜா வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தார், சொந்த ஊருக்கு போயிருந்தார். அப்போ வந்து பார்த்து எல்லா நம்பரும் வாங்கி கொடுத்தாரு. இந்த குரூப்பில் எனக்கு மாமா இவர் தான். இன்னொரு மாமா என்னோட மாமா அங்கே இருக்கார், என்னோட வழிகாட்டி. இது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை எனக்கு அந்த வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட வழிகாட்டுதல் பேர் தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். நான் வந்து டிஎம்எல்டி முடித்தோம். நான் ஒரு 15 வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐயுஐ ட்ரைனிங் முடிச்சுட்டு அதில் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் சரியில்லாத காரணம் திருப்பூர் வந்து இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜர் எப்பவுமா இருக்கேன். 20 வருஷமாக திருப்பூருக்கு வந்து எனக்கு வந்து இப்போ 71 டேட் ஆஃப் பர்த். கண்டிப்பாக அடுத்த தடவை என்னோட பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடலான்னு இருக்கேன். இப்போ வந்திருக்க அனைவருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் அம்பரீஷ் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி வரணும். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாரும் வரணும். ஹலோ எல்லாருக்கும் மேம் சொல்லுங்கள் மேம். எங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், இம்பார்ட்டண்ட்டாக மேம், வந்துட்டு கூப்பிடுவேன். அவருடைய 50th பர்த்டே, அதனால ஒரு ஃபங்க்ஷன். ஈவினிங் வந்துட்டு கூப்பிடட்டா? அப்படியா? இன்னைக்கா? அதோட 2 வருஷத்தோட முடிஞ்சது. ஊருக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஒரு கிலோ தயிருக்கு 25 ரூபா. இல்லை நாங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் காந்திபுரத்துலேயே, அதனால எங்கள் ஃபோனில் இது எல்லாமே இங்கே இது பண்ணிட்டோம். ஒரு சாப்பாடு நான் வந்து ரொம்ப ஒதுக்கி பிடிச்சியா இருக்கேன். அப்படியா? சரி, எனக்கு சரி, ஓகே. சரி, ஓகே. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே.